அழகிய தமிழ் மகனாக இன்னைக்கு இங்கே பதவி ஏற்றிருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவரோடு கூட இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிற நம்மளுடைய அமைச்சர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை எலெக்ஷன் கேம்பெயின் டைமில் ராஜ்மோகன் அவர் சொல்கிறாரு, மே 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் பதவி ஏற்பார். இந்த வீடியோ நான் எடுத்து வச்சேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சிரித்தேன். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? சும்மா எதையாவது சொல்லுங்கள், உங்களுடைய பீப்புளை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதை நான் ட்ரால் பண்ணணும்னு சொல்லி நான் எடுத்து வச்சேன். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக எடுத்து வச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உண்மையாயிருக்கு. 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். அப்ப மீடியா நரேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நானுமே பலியாயிட்டேன் அப்படின்ற ஒரு கில்ட் எனக்கு உண்டு. ஏன்னா நான் எக்ஸ் போஸ்ட்ல நான் எழுதியிருந்தேன், இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் முடியாதுங்க, சும்மா சினிமாக்காரங்கெல்லாம் அப்படி வந்து சும்மா மக்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க, இவங்களாலலாம் இவங்களுடைய கூட்டம் ஓட்டாலாம் மாறாது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பொய்யாக்கும்படியாக இன்றைக்கி ஒரு மிராக்கிள், உண்மையாகவே இது ஒரு மிராக்கிள் தான் நடந்திருக்கு. நல்ல விஷயம், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.